என்றைக்கெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி செய்ய வர்றீங்களோ அப்ப சொல்றாரு, உங்களை மீறி இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. எத்தனை பேரு தேவனுடைய சித்தத்தை செய்வதே உங்கள் விருப்பமாய் மாறுகிறது? ஒன்னு சொல்றேன், தேவனுடைய சித்தத்தை செய்யறதுல தான் உங்க விருப்பம் இருக்குது. உங்க விருப்பத்துல தேவனுடைய சித்தம் கிடையாது. இருக்கீங்களா? என்ன நான் சொல்றது புரியுதா? உங்க விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா அதுல ஒண்ணுமே வேலைக்காகாது. ஆனா ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லி நீங்க முயற்சி எடுத்து கர்த்தரை மாத்திரம் பார்ப்பீர்களானால் உங்க மொத்த வாழ்க்கையும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. உங்களுக்கு தேவையானது எல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம், ஆசீர்வாதம், உயர்வு எல்லாம் தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருக்குது. சொல்லுங்க, என்னை தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் சொல்றாங்க, அதாவது திருமணமாகாத ஒரு பெண்ணுகிட்ட வந்து தேவதூதன் சொல்றாரு, இப்போ விருப்பப்பட்டீன்னா உன்னுடைய வயிற்றுல ஒரு குழந்தை என்ன பண்ணும்? உருவாக போகுது. நம்ம ஒரே ஒரு வார்த்தை, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நீங்க உங்கள்கிட்ட கடவுள் எதை வந்து சொன்னாலும் நீங்க முதல்ல சொல்ல வேண்டியது, என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தம். என் பிள்ளைகளை பத்தி என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தம். என் பொருளாதாரத்தை பத்தி என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தம். இப்படி நீங்க சொல்ல பழகிட்டீங்கன்னா உங்களை தேசத்துல ஒரு மிகப்பெரிய முதன்மையான இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பாரு. எஸ், அதுதான் நடக்கும். ஏன்னா நான் எனக்காக வாழாம அவருக்காக வாழ்றேன்ல. அவருக்காக வாழ்றவங்களை எப்படி ஆண்டவர் நடுத்தருவுல விடுவாரு? அவருக்காக வாழ்றவங்களை எப்படி ஆண்டவர் ஒண்ணுமில்லாம போக வைப்பாரு? நம்முடைய விருப்பத்துல முதலாவது காரியம், தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பமாய் மாற வேண்டும். அல்லேலூயா.